இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா 6th தேர்ட் டேர்ம் ஹிஸ்டரியில பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்க காலத்தை பற்றி தான் பார்க்க போறோம். சரியா? சங்க காலத்துல எப்படி மக்கள் இருந்தாங்க, அதை சங்க காலத்துல யார் வந்து ஆட்சி பண்ணாங்க, ஸோ அந்த பற்றின தகவல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பார்ப்போங்க. முதல்ல சங்க காலம் அப்படின்றதுல சங்கம் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து இருந்துச்சுன்னா, மதுரை பாண்டிய அரசர்களோட ஆதரவில் தலைத்தோங்கிய தமிழ் புலவர்களோட குடும்பத்தை தான் சொல்றாங்க. தமிழ் புலவர்களோட குழுமத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா சங்கம்னு சொல்றாங்க. அது யாரோட ஆதரவுல இருந்துச்சு அப்படின்னா மதுரை பாண்டிய அரசர்களோட ஆதரவுல இருந்தா சொல்றாங்க. இவங்க இயற்றின பாடல்கள் தான் சங்க இலக்கியங்கள்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்ப இயற்றப்பட்ட காலம் சங்க காலம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் ஆறுமுக நாவலரும் தாமோதரம் பிள்ளையும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவங்க. உவேசா திடீர் நமக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பனையோலைகள் எழுத அப்படின்ற தமிழ் செவ்வியல் இலக்கங்களையும் பண்டைய கால தமிழ் நூல்களையும் மீட்டு வெளியிடுவதில் பல ஆண்டுகள் செலவிட்டனர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 3 பேரும் மட்டும் நம்ம இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கணும். ஆறுமுக நாவலர், தாமோதரம் பிள்ளை, உவே சாமிநாதர். ரைட்டா? அடுத்து பார்ப்போம். அடுத்த சான்றுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கலிங்க நாட்டு அரசன் யாரா காரவேலன். காரவேலனோட கல்வெட்டு தான் அதிகும்பா கல்வெட்டு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிகும்பா கல்வெட்டு யாரோடதுன்னு கேட்கலாம். கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய அதிகும்பா கல்வெட்டு. அப்புறம் புகழூர் கல்வெட்டு. புகழூர்னா கரூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது. அப்புறம் அசோகரோட 2 மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டு. 2 மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டு. அதுக்கப்புறம் மாங்குளம், அழகர் மலை, கீழவளைவு இது எல்லாம் மதுரைக்கு பக்கத்துல இருக்கு. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கணும். மாங்குளமும் மதுரை, அழகர் மலை மதுரை, கீழவளைவு அப்படின்றது மதுரைக்கு பக்கத்துல இருக்கு. அதுக்கப்புறம் செப்பேடுகள் அப்படின்னா வேலிவிக்குடி செப்பேடு, சின்னமனூர் செப்பேடும். வேலிவிக்குடி செப்பேடு, சின்னமனூர் செப்பேடு. அதுக்கப்புறம் நாணயங்கள்லாம் தெரியும். சங்க காலத்தை சேர்ந்த சேர சோழ பாண்டிய அரசுலாம் நாணயங்கள் வந்து வெளியிடப்பட்டன. அப்புறம் ரோமானிய நாணயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். அப்புறம் புதைவிடங்கள், நடுகற்கள் இதெல்லாம் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள். அகலாயிலிருந்து கிடைத்த இடங்கள் பார்த்தா ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடியில் இருக்கு. உங்களை சொல்லியே பார்த்துருப்போம். அரிக்கைமேடு புதுச்சேரியில் இருக்கு. கொடுமணல் எங்கே இருக்கு அப்படின்னா ஈரோட்டில் இருக்கும். புகார் தெரியும் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கு. கொற்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்கும். ரைட்டா? அடுத்து அழகன் குளம் அப்படின்றது மதுரையில் இருக்கு. சரியா? ஒர்க்கை கூட ராமநாதபுரம் வரும்னு நினைக்கிறேன். ஒர்க்கை கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. ஒர்க்கை மட்டும். அடுத்து வந்து பார்த்தோன்னா உறையூர். உறையூர் நமக்கு தெரியும். இது வந்து சோழர்களோட தலைநகரமாக இருந்துச்சு உறையூர் அப்படின்றது. இப்போ இலக்கிய சான்றுகள் அப்படின்னா தொல்காப்பியம், எட்டு தொகை, 10 பாட்டு, 17 கீழ்கணக்கு நூல், அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் அயல்நாட்டவர் குறிப்புகளில் எரிதிரியன் கடலின் பெரிபுலஸு, அப்புறம் பிளினியோட இயற்கை வரலாறு, அப்புறம் தாலமியோட புவியியல்னு சொல்லக்கூடிய நூல், மெகத்தனிஸ்தரியும் நமக்கு இந்தியா அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு நூல் எழுதியிருப்பாரு. ராஜவழி, மகாவம்சம், தீபவம்சம் இதெல்லாம் வந்து அயல்நாட்டவர் குறிப்புகளில் சொல்றாங்க. இப்போ தொல்காப்பியம் எடுத்துக்கணும். தொல்காப்பியம் எடுத்துட்டு அப்படின்னா தமிழ் இலக்கண நூல் இது. அதாவது இது சங்ககால தமிழ் மக்களோட மொழி பண்பாடு ஆகியவற்றின் உயர்த்ததை சுற்று. அதாவது தமிழ்ல கிடைத்த முதல் இலக்கண நூலே நமக்கு என்ன அப்படின்னா தொல்காப்பியம் தான். கால அளவு அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிபி 3லேருந்து கிமு 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தான் என்னது அப்படின்னா சங்க காலம். புவியியல் பரப்பு வந்து பார்த்தோன்னா வடக்கே வேங்கடத்துல அதாவது திருப்படி வடக்கே வேங்கடத்துலேருந்து தெற்கே கன்னியாகுமரி வர மேற்கில் கிழக்கெல்லாம் கடல்கள் தான் வந்து எல்லையா இருக்கும். சரியா? காலம் சங்க காலம் அப்படின்னால என்னதுன்னா இரும்பு காலம் தான். ரைட்டா? பண்பாடு முறை அப்படின்றது பெருங்கற்கால பண்பாடு. அரசு முறை வந்து முடியாச்சு தான். யார் ஆண்டதுன்னா சேர, சோழர், பாண்டியன் இந்த 3 மன்னர் தான் ஆண்டிருப்பாங்க. சரியா? அப்புறம் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தோட தமிழ் பேராசிரியர் ஜார்ஜ் எல்லார்ட். சரியா? அந்த ஜார்ஜ் எல்லார்ட் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ் மொழி வந்து லத்தீன் மொழி அளவுக்கு பழமையானது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு. தமிழ் மொழி அப்படின்றது லத்தீன் மொழி அளவுக்கு பழமையானது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு. ஏனைய மொழிகளோட செல்வாக்குக்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமாக ஒரு மரபாக அது உருப்பெற்று எழுந்துள்ளது அப்படின்னு சொல்றாரு. ஸோ பாக்ஸில் இருக்கனால இது இம்பார்ட்டன்ட். சரியா? சரி, அடுத்து பார்ப்போம். அடுத்து சேரரை பத்தி பார்க்கணும். அடுத்து சேரர். ஓகேவா? அதாவது சங்க காலத்துல மூவேந்தர்கள் தமிழக பகுதியில் வந்து ஆட்சி புரிந்தாங்க. இப்போ வேந்தர் அப்படின்ற சொல்ல வந்து யாரை குறிப்பாங்க அப்படின்னா சேரர், சோழர், பாண்டியர் இவங்க 3 பேர்த்தையும் குறிப்பிடுறதுக்கு தான் பயன்படுத்தப்படுதான் வேந்தர் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு சொல்லு. சேரர்கள் வந்து எங்க ஆட்சி பண்ணாங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர். சரியா? வடக்கு திருவிதாங்கூர், அப்புறம் கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம். கொங்கு மண்டலம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா கொங்கு மண்டலம் ஃபுல்லாவே சேரர்களோடது. அப்புறம் 18 சேர அரசர்கள் குறித்த செய்திகளை வழங்குகிறது. 18 சேர அரசர்களை பற்றி மட்டும்தான் சொல்லும். சரியா? அடுத்து சேர அரசன் செங்குட்டுவன், சேரன் செங்குட்டுவன் சொல்லுவாங்க.
இவர் வந்து வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்றாரு. இது இல்லாம இவர் வேற என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகார காவிய பாத்திரம் யார் அப்படின்னா கண்ணகி. கண்ணகிக்கு சிலை எழுப்பதற்காக அவை இமயமலைத்திலிருந்து கற்களை கொண்டு வந்தார். அப்ப வட இந்தியாவின் மீது படையெடுத்தும் போயிருக்காரு, போய் இமயமலையிலிருந்து கல்லையும் எடுத்து வந்திருக்காரு. இது இல்லாம வேற என்ன இம்பார்ட்டன்ட்னா, பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செஞ்சது சேரன் செங்குட்டுவன். பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செஞ்சது சேரன் செங்குட்டுவன். இளங்கோவடிகள் யார் அப்படின்னா சேரன் செங்குட்டுவனோட தம்பி. சரியா? இந்த இளங்கோவடிகள் தான் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய காப்பியத்தை எழுதுனது இவர் தான். இது இல்லாம சேரல் இரும்பொறை அப்படின்னு சொல்லக்கூடிய அரசர் என்ன பண்றாரு அப்படின்னா, தனது பெயர்ல வந்து நாணயங்கள் வந்து வெளியிட்டிருக்காரு. சரியா? இவங்களோட நாணயத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வில்லு அம்பு தான். ஏன்னா சேரர்களோட சின்னமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லு அம்பு அப்படின்றது. அப்போ முக்கியத்துவம் மிகுந்த சேர அரசர்கள் யார் அப்படின்னா உதயன் சேரலாதன், பேர்லயே சேரன் இருக்கு பாருங்க, சேரலாதன். இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். ரைட்டா? இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேரன் தான் வரும் இங்கேயும். அப்புறம் சேரன் செங்குட்டுவன் தெரியும், இளங்கோவடிகளோட அண்ணன் சேரன் செங்குட்டுவன். இப்போ சேரல் இரும்பறை இவரோட பேர்ல வந்து நாணயங்களை வெளியிட்டிருப்பார். ஸோ இது நம்ம இது ரெண்டும் பார்த்துருப்போம். ஸோ இது ரெண்டும் நம்ம படிச்சாலே போதும். உதயன் சேரலாதனும் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனும் படிச்சா போதும். அடுத்து சோழர். சங்க காலத்துல சோழ அரசு வந்து பார்த்தோம் அப்படின்னா வேங்கட மலைகள் வரை இருந்தது. காவிரி கலிமுக பகுதி சோழ நாட்டின் மைய பகுதியாக விளங்கியது. இதுக்கப்புறம் சோழ மண்டலம் அப்படின்னு சொன்னாங்க. இதை சோழர்கள் ஆட்சி பண்ணதுனால சோழ மண்டலம் சொல்லியிருப்பாங்க. சோழ அரசர்கள் மிகவும் புகழ் பெற்றவர் கரிகால் வளவன். இது அப்படியே எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. சோழ அரசர்கள் மிகவும் புகழ் பெற்றவர் கரிகால் வளவன் சொல்லி கூற்றுல வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம்ல வந்து கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து கரிகாலன். கரிகாலன் தன்னை எதிர்த்த சேரர், பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த 11 வேளிர்களை தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வெண்ணி அப்படின்ற இடத்துல தோக்கடிச்சிருப்பார். வெண்ணி அப்படின்ற இடத்துல கரிகாலன் இருக்கார். சரியா? கரிகாலன் வாஸ் சேர, பாண்டியர், இது இல்லாம 11 வேளிர். இவங்களுக்கும் கரிகாலனும் போர் நடந்திருக்கு. இல்லை ஜெயிச்சது யாருன்னா கரிகாலன் தான். எந்த இடம்னா தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வெண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல. அவருக்கு வந்து என்ன பண்ணார் அப்படின்னா காடுகளை வந்து விளைநிலங்களாக மாத்திருக்காரு கரிகாலன். வேளாண்மையை மேம்படுத்துறதுக்காக காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டினது கரிகாலன் தான். காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியவர் கரிகாலன். சோழர்களோட துறைமுகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா புகார். சோழர்களோட துறைமுகம் வந்து புகாரு. இது வந்து இந்திய பெருங்கடலின் பல பகுதியிலிருந்து வணிகர்களை தன்பால் ஈர்த்தது. இது இல்லாம பட்டினப்பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 17 கீழ்கணக்கை சார்ந்த நூல் கரிகாலனின் ஆட்சியின் போது அங்கு நடைபெற்ற வணிக நடவடிக்கைகள் பற்றிய விரிவான செய்திகளை வழங்குகிறது. பட்டினப்பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல். சரி, ஆக்சுவலாக அந்த பட்டினப்பாலை அப்படின்றது வந்து பார்த்தோம்னா 17 மேல்கணக்கு நூல்களில் ஒன்று. 17 கீழ்கணக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 17 மேல்கணக்கு நூல் அப்படின்றது தான் ஆன்சராக வரும். இங்கே கீழே வராது. சரியா? 17 மேல்கணக்கு நூல்னு நோட் பண்ணிங்க. கரிகாலன் ஆட்சி என்பது நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை கூறக்கூடிய நூல் பட்டினப்பாலை தான். இதில் ஆசிரியர் வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படின்னு வருவாங்க. சரியா? ஸோ அதையும் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணிங்க. அப்புறம் கல்லணை கட்டினது கரிகாலன் தான். அப்போ இது கற்களால் கட்டப்பட்ட ஒரு தடுப்பணை. இது எதுக்காக கட்டினாங்க அப்படின்னா பாசனத்திற்காக கலிமுக பகுதி வழியாக நீரை திருப்பிடுவதற்காக காவிரி ஆற்றின் குறுக்கே இவனை கட்டப்பட்டது. கல்லணை கட்டப்பட்ட போது 69,000 ஏக்கர் நிலத்துக்கு அது நீர்ப்பாசன வசதியே வாங்குது. ஏன்னா நீர்ப்பாசனத்துக்காக தான் கட்டுறாங்களே. அப்போ 69,000 ஏக்கர் நிலத்துக்கு அது நீர்ப்பாசனத்தை கொடுத்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்கள். சரியா? அப்போ முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்கள் யாருன்னு பார்த்தோம்னா இளஞ்சேட் சென்னி. இந்த இளஞ்சேட் சென்னி தான் அப்படின்னா அப்பா. யாருக்கு அப்பா அப்படின்னா கரிகாலனுக்கு அப்பா. கரிகாலனோட அப்பா வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா இளஞ்சேட் சென்னி. அது இம்பார்ட்டன்ட். அப்புறம் கோச்செங்கனான், கிள்ளி வளவன், பெருநற்கிள்ளி, இவங்களாம் முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்கள், சங்க காலத்தை சேர்ந்தவங்க. சரியா? ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கணும். அடுத்து பாண்டியர். பாண்டியர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாண்டியர் வந்து இன்றைய தென் தமிழகத்தை தான் ஃபுல்லாக ஆட்சி பண்ணாங்க. பாண்டிய அரசர்கள் தமிழ் புலவர்களையும் அறிஞர்களையும் ஆதரிச்சிருப்பாங்க. இது இல்லாமல் பல பாண்டிய அரசரோட பெயரில் வந்து சங்க இலக்கியங்கள்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நிறைய பாண்டிய அரசரோட பேர் வந்து சங்க இலக்கியத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இதுல பாண்டிய நெடுஞ்செழியன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆள். ஏன் அப்படின்னா இவர் வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு போர் வீரர் தான். சரியா? பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்றவர் ஒரு புகழ்பெற்ற ஒரு போர் வீரரா இருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சேர, சோழர், அப்புறம் 5 வேளிர்கள் ஆகிய கூட்டுப்படைகளை தலையானங்கனம் அப்படின்ற இடத்துல வந்து ஜெயிச்சிருக்காரு. அதனால புகழ்பெற்ற போர் வீரர். தலையானங்கனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தோற்கடிச்சிருக்காரு. இவர் தான் கொற்கையோட தலைவன் பாண்டிய நெடுஞ்செழியன். சரியா? கொற்கையின் தலைவன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாண்டியர் தான். அந்த பாண்டியர்ல யார் அப்படின்னு பார்த்தோம்னா நெடுஞ்செழியன். பாண்டிய நாடு முத்துக்குளிப்புக்கு பெயர் பெற்றது. சரியா? ஏன்னா கொற்கை இங்கே தானே இருக்கு. அப்போ முத்துக்குளிப்புக்கு புகழ் பெற்றது பாண்டிய நாடு. அதுக்கப்புறம் பாண்டிய அரசர் வந்து பல நாணயங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க.
அவங்களோட நாணயத்துல ஒரு புறத்துல வந்து பார்த்தோம்னா யானை இருக்கும், மற்றொரு புறத்துல வந்து மீன் இருக்கும். யானை வந்து காமன், சேர சோழல் பாண்டிய 3 பேர் இதுலயுமே யானை வந்து காமனா இருக்கும். மீன் தான் இவங்களோட உருவம். சரியா? அதுக்கப்புறம் அந்த முதுகுடி பெருவெழுதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டிய அரசர் என்ன பண்றாருன்னா, பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. இது இம்பார்ட்டன்ட். முதுகுடி பெருவெழுதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டிய அரசர் பல வேத வேள்விகளை நடத்தினதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்கதா சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மூவேந்தர்கள் சூழ்த்தி கொண்ட வந்து பட்டங்கள். இப்ப சேரர்களா இருந்தா ஆதவன், குட்டுவன், வானவன், சேரல் இரும்பொறை தானே அவர் பேர்ல நாணயத்தை வெளியிட்டாரு. ஸோ சேரல் இரும்பொறை அப்படின்லாம் பட்டம் வச்சுக்கிறாங்க. ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை. சோழர்னா கிள்ளி வளவன், அவரு சோழரசை பார்த்துருப்போம். அப்போ கிள்ளி வளவன், அப்புறம் இளஞ்சிய சென்னி, கரிகாலனோட அப்பா, சென்னி செம்பியன் அப்படின்லாம் சொல்றாங்க. பாண்டியன் அப்படின்னு பாண்டிய மாறன் வழுதி, அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா செலியன், தென்னர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெடியோன், நன்மாறன், முதுகுடி பெருவெழுதி. ஏன்னா முதுகுடி பெருவெழுதி தான் வேத வேள்விகளை கொண்டாடும் விதமா நாணயத்தை வெளியிட்டிருப்பாரு. அப்புறம் நெடுஞ்செழியன், இவதான் புகழ்பெற்ற ஒரு போர் வீரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? நெடுஞ்செழியன். அப்புறம் அரசுரிமை சின்னங்கள் வந்து செங்கோல், முரசு, வெண்கொற்றர் குடை. ரைட்டா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசுரிமை சின்னங்கள்னு சொல்றாங்க. ஸோ சேரர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அப்படின்னா பனம்பூ தான் இவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. பனம்பூ மாலை. இவங்களோட துறைமுகமும் பார்த்தோம்னா முசிறி, தொண்டி ரெண்டுமே துறைமுகம். முசிறி, தொண்டி ரெண்டுமே துறைமுகம். தலைநகர் பார்த்தீங்கன்னா வஞ்சி, அதாவது கரூர்னு சொல்லுவாங்க. இதோட சின்னம் தெரியும், வில்லு அம்பு. சரியா? அடுத்த சோழர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து அத்திப்பூ மாலையை தான் சூடுவாங்க. புகார் தான் இவங்களோட துறைமுக நகரம் இருக்கும். தலைநகர் அப்படின்னா உறையூர், புகார், இது ரெண்டுமே வரும். புலி தான் இவங்க பயன்படுத்துவாங்க. அடுத்து பாண்டியர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா வேப்பம்பூ மாலை பயன்படுத்துவாங்க. இவங்களோட பார்த்தீங்கன்னா 2 மீன்கள்னு சொல்றாங்க. 2 மீன். இவங்களோட தலைநகர் மதுரை. துறைமுகம் வந்து பார்த்தோம்னா கொற்கை தான். சரியா? முத்துக்குளிப்புக்கு புகழ்பெற்றது கொற்கை. ஸோ அடுத்து பார்ப்போம். நிறைய குறுநில மன்னர்கள் இருந்தாங்க. அதாவது ஆய் மன்னர்கள், வேளிர்கள், கிளார்கள். கிளார்னா கிராம தலைவர். சரியா? கிளாரை மட்டும் தனியாக விட்டுருங்க, இது மன்னர் கிடையாது. கிளார்னா கிராம தலைவர். ஆய் மன்னர்கள் முக்கியமாக இருந்திருக்காங்க. அப்புறம் வேளிர் இருந்திருக்காங்க. ஆய் மன்னர்கள் யாரெல்லாம் இம்பார்ட்டன் அப்படின்னா, ஆய் அப்படின்றது ஆயர், அதாவது ஆணிரை மேய்ப்பவர் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. சரியா? ஆய் மன்னர்கள் முக்கியமானவங்க அந்திரன், திதியன், அண்ணன். இது 3 பேர் மட்டும்தான் இம்பார்ட்டன். ஆய் மன்னர்கள் முக்கியமானது அந்திரன், திதியன், அண்ணன். அப்ப வேளிர் யார் அப்படின்னா, வேளிர் வந்து வேளாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. கடையெழு வள்ளல்கள் இருந்திருக்காங்க. கடையெழு வள்ளல்னா பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி. ஸோ இவங்க 7 பேரையும் சொல்றாங்க கடையெழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்றாங்க. கிளார் அப்படின்றது கிராம தலைவர், முன்னாடியே பார்த்தது தான். ரைட்டா? அதுக்கப்புறம் சங்ககால ஆட்சி அமைப்பு. அரசுரிமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அரசுரிமை அப்படின்றது எப்பயுமே பரம்பரையானது தான். அரசனை வந்து பார்த்தோன்னா கோ அப்படின்னு சொல்லுவாங்க. கோ எப்படி வந்துச்சுன்னா, கோன் அப்படின்ற வார்த்தையில தான் கோ அப்படின்றது வந்து வந்ததா சொல்றாங்க. வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன், இது எல்லாமே அரசருக்குள்ள பேரு. சரியா? வேந்தன் சொல்லுவாங்க, கோனு, மன்னன், கொற்றவன், இறைவன் அப்படின்னு நிறைய பேர்ல சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோன்னா அரசரோட மூத்த மகனே அடுத்ததுன்னு பார்த்தோன்னா அரியணை ஏறுவாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த பட்டம் சுற்றக்கூடிய விழா வந்து அரசு கட்டில் ஏறுதல்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா முடிசூட்டு விழா அப்படின்னு சொல்லலாம். பட்டத்தோட, அதாவது அவரோட பையன் இளவரசர், பட்டத்து இளவரசர் வந்து கோமகன். கோனா மன்னனு, மன்னனோட பையன் கோமகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவருக்கு இளையோர் இருப்பாங்களா, அவங்கள இளங்கோ, இளஞ்சேரல், இளஞ்செழியன் அப்படிலாம் சொல்லலாம். அப்ப அரசர் என்ன பண்ணலாம், தினந்தோறும் வந்து அரசவை கூட இதெல்லாம் ஜென்ரலா தெரிஞ்சதுதான். அடுத்து நிலவரிய வருவாயோட ஒரு முக்கிய ஆதாரம் சொல்றாங்க. சங்க காலத்துல இறை அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த நிலவரிய இறை என அழைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வேற என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, புறமுதுகில் காயமடைவது அவமானமாக கருதப்பட்டது. இது இம்பார்ட்டன்ட். புறமுதுகுல காயமடைவது அவமானமாக கருதப்பட்டது. போரின் போது புறமுதுகில் காயம்பட்டதுக்காக அரசர்கள் என்ன பண்ணா அப்படின்னா, சாகும் வரை உண்ணாவிரதம் உயிரை மாய்த்து கொண்ட நிகழ்வுகளும் நடந்ததா சொல்றாங்க. சரியா? அடுத்து பார்ப்போம். அடுத்து என்ன அப்படின்னா, சபை. இப்ப அரசரோட சபையை அரசவைன்னு சொல்லுவாங்க. அரசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அரியணை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆசனத்துல அமர்வது எப்பயுமே வழக்கமா நடக்கக்கூடியதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அரசர்கள் வந்து 5 வித கடமையை செஞ்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரசர்கள் எத்தனை விதமான கடமையை செஞ்சிருக்காங்க அப்படின்னா 5 விதமான கடமைகள். அந்த 5 விதமான கடமைகள் என்ன அப்படின்னா, கல்வி கற்கதை ஊக்குவிக்கிறது 1. 2வது சடங்கு செய்யணும். 3வது பரிசு கொடுக்கணும். ரைட்டா? அதுக்கப்புறம் மக்களை பாதுகாக்கணும், குற்றவாளிகளை தண்டிக்கணும். 5 தான் கடமை. ஓகேவா?
ஃபர்ஸ்ட்டு கல்வி கற்கிறத ஊக்குவிக்கணும், அப்புறம் சடங்கு செய்யணும், அப்புறம் பரிசு கொடுக்கணும், மக்களை பாதுகாக்கணும், குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஸோ 5 வகையான கடமைகளை பண்ணியிருக்கதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் வந்து அரசருக்கு உதவி செய்யறதுக்கு நிர்வாகத்துல வந்து சில குழுக்கள் இருந்திருக்கு. அப்ப 50 5 உறுப்பினர்களை கொண்ட குழு, எண்பேராயம்னு சொல்லுவாங்க, 8 உறுப்பினர்களை கொண்ட குழு. 50 அப்படின்னா 5 உறுப்பினர்களை கொண்ட குழு, எண்பேராயம் அப்படின்னா 8 உறுப்பினர்களை கொண்ட குழு. அப்ப 50 எண்பேராயமும் அரசருக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு குழுக்கள். அடுத்து படையை பத்தி பார்க்க போறோம். அரசருக்கு படை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இராணுவம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 பிரிவு கொண்டு இருந்துச்சு. காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய 4 படை இருக்கு. படையோட தலைவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தானை தலைவன் சொல்லுவாங்க. தானை தலைவன், படைத்தலைவர். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தோமாரம் அப்படின்னு என்ன கேட்பாங்க, எரிஈட்டி. எரிஈட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த தோமாரம்னு சொல்றாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயுதங்கள்லாம் வைக்கப்பட்டக்கூடிய இடம் வந்து பார்த்தா படைக்கொட்டில்னு சொல்லுவாங்க. ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடத்த வந்து படைக்கொட்டில்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா போர் முரசை கடவுளாக கருதி வணங்கப்பட்டது. போர் முரசு தான் என்ன சொல்லுவாங்க, கடவுளாக கருதி வணங்குவாங்க. அடுத்து சட்டமும் நீதியும். அரசரே இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றம், அது நமக்கு முன்னாடியே தெரியும். சரியா? தலைநகர்ல நீதிமன்றத்தை அவைன்னு சொல்லுவாங்க, கிராமங்கள்ல மன்றங்கள்னு சொல்லுவாங்க. சரியா? தலைநகர்ல நீதி கொடுத்தாங்க அப்படின்னா அது அவையில வச்சு கொடுப்பாங்க. ரைட்டா? அதான் அரசரோட அவைன்னு சொல்லுவாங்க. கிராமங்களில் கொடுத்தாங்க அப்படின்னா மன்றங்கள் மூலமா கொடுப்பாங்க. தண்டனைகள்லாம் எப்பயுமே கடுமையா இருந்துச்சு. திருட்டுக்கு கூட என்ன பண்ணாங்கன்னா மரண தண்டனை கொடுப்பாங்க. ஒரு பொருளை திருடினா கூட என்ன பண்ணுவாங்கன்னா மரண தண்டனை கொடுத்துருவாங்க. தலையை துண்டிக்கிறது, உடல் உறுப்பை துண்டிக்கிறது, அபராதம் விதிக்கிறது, இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தா சொல்றாங்க. ரைட்டா? அப்ப ஒட்டுமொத்த ஆட்சிப்படியும் பார்த்தோன்னா மண்டலம்னு சொல்லுவாங்க. ஒட்டு மொத்த ஆட்சி பகுதியும் மண்டலம்னு சொல்லுவாங்க. இந்த மண்டலத்தை என்ன பிரிப்பாங்கன்னா நாடா பிரிப்பாங்க. நாடை என்ன பண்றாங்க அப்படின்னா கூட்டுறமா பிரிப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதுக்கு கீழே தான் வந்து பார்த்தோம்னா ஊர் இருக்கும், இதுக்கு கீழே தான் வந்து பார்த்தோன்னா கிராமம் இருக்கும். எப்பயுமே கிராமம் தான் அடிப்படை. சரியா? இங்க பாருங்க, அதான் கொடுத்துருப்பாங்க. ஒட்டுமொத்த ஆட்சி பகுதி மண்டலம்னு சொல்லுவாங்க. மண்டலத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா நாடுகளாக பிரிக்கப்பட்டிருப்பாங்க. நாடு பல கூற்றங்களாக பிரிக்கப்படும். ஓகேவா? பிரிக்கப்பட்டன ஊர் அப்படின்றது தான் கிராமம். ஓகேவா? ஊர் அப்படின்றது தான் என்னது அப்படின்னா கிராமம். கிராமம்லாம் சேர்ந்தா ஊர். இப்போ சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா சின்ன கிராமம்னு சொல்லுவாங்க. இப்போ பெருசாக இருந்துச்சு அப்படின்னா பெரிய கிராமம், பேரூர்னு சொல்லுவாங்க. பேரூர், சிற்றூர். இப்போ மூதூர்னா பழமையான ஊர், பழமையான கிராமத்தை மூதூர்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கடற்கரையோரமாக ஒரு நகரம் இருந்துச்சு அப்படின்னா அதை பட்டினம்னு சொல்லுவாங்க. கடற்கரையோரமா பட்டினம்னு சொல்லுவாங்க. 2 விஷயம் சொல்லுவாங்க. கடற்கரையோரமா இருந்தால் பட்டினம், இன்னொன்று பாக்கம். ஓகேவா? பெரிய ஊரா இருந்துச்சுன்னா கடற்கரைக்கு பக்கத்துல பெரிய ஊரா இருந்துச்சுன்னா பட்டினம்னு சொல்லுவாங்க. அப்ப நாகப்பட்டினம் பெரிய ஊர். ஓகேவா? அப்ப பாக்கம்னு எதை சொல்லுவாங்கன்னா இதுவும் கடற்கரை பக்கத்துல தான் இருக்கணும், ஆனா சின்ன ஊரா இருக்கணும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் இப்ப கிளாம்பாக்கம், ஸோ அதெல்லாம் சின்ன ஊர், கடற்கரை பக்கத்துல இருக்கக்கூடியது. அடுத்து புகார் அப்படின்றது துறைமுகத்தை குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான சொல், புகார்ன்றது. ஸோ இது இம்பார்ட்டன்ட். புகார் அப்படின்றது துறைமுகங்களை குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான சொல். முக்கிய ஊர்னு பார்த்தோம் அப்படின்னா புகார், உறையூர், கொற்கை, மதுரை, முசிறி, வஞ்சி, கரூர், காஞ்சி, இதெல்லாம் வந்து முக்கியமான ஊர்கள். அதுக்கப்புறம் நிலம் சார்ந்த சங்ககால சமூகம். நிலத்தை வந்து பார்த்தோம்னா 5 வகையா வந்து 5 திணைகளா பிரிச்சிருப்பாங்க. ரைட்டா? மண்ணோட வளத்தை பொறுத்து நிலங்களை வந்து வகைப்படுத்தினாங்க. மருத நிலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மென்புலம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கதான் பார்த்தீங்கன்னா விவசாயம் நடக்கும், அதனால மென்புலம்னு சொல்லுவாங்க. அதான் நன்சை என அழைக்கப்பட்டது. அதுல வந்து நெல்லும் கரும்பும் விளைவிப்பாங்க. ரைட்டா? நெல்லும் கரும்பு விளைவிப்பாங்க. நெய்தலை தவிர மற்றது எல்லாமே வன்புலம். சரியா? அதாவது புன்சை நிலம்னு சொல்லுவாங்க. இதுல வந்து தானியங்கள் போட்டிருப்பாங்க, தானியத்தையும் பருப்பையும் வந்து விளைவிப்பாங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட். ரைட்டா? அதாவது மென்புலம் அப்படின்னா நன்சை மருத நிலம் மட்டும், நெல்லு கரும்பு மட்டும்தான் விளையும். அடுத்து வன்புலம் அப்படின்னா புன்சை நிலம், அதுல வந்து பார்த்தீங்கன்னா தானியத்தையும் பருப்பையும் போடுவாங்க. அப்புறம் இந்த பாக்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்றாங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கூட இருக்கு. முறுக்கு தின்றால் இன்பம் வரும் கொடு அப்படின்னு நான் வச்சுக்கலாம். முறுக்குனா முருகன், தின்றால்னா திருமால். திருமாலுக்கு இன்னொரு பேர் தான் என்ன அப்படின்னா மாயோன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்ப முருகனுக்கு இன்னொரு பேர் சேயோன். ரைட்டா? இந்திரன், வர்ணன், கொற்றவை. சரியா? இதெல்லாம் சொல்றாங்க. குறிஞ்சினாலே மலையும் மலையை சார்ந்த இடமும். முல்லைனா காடு, முருகம்னா வயல்.
நெய்தல்லாம் கடலும் கடல் சார்ந்த பகுதியும், பாலை அப்படின்னா வறண்ட நிலமா இருக்கக்கூடியது. சரியா? குறிஞ்சியில வந்து பார்த்தோம் அப்படின்னா மலையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேட்டையாடுறது தான். வேட்டையாடுவாங்க, சேகரிப்பாங்க. தேன் சேகரிக்கிறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் பார்த்தோன்னா குறவர் குலத்தியரா இருப்பாங்க மலையில. ரைட்டா? ஏன்னா வேட்டையாடுறது தானே அவங்களோட வேலையே. காடு சார்ந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆணிரை மேய்க்கிறது, ஆடு மாடு மேய்க்கிறது தான். இப்போ ஆயர் ஆயர்ச்சியர்னு சொல்லுவாங்க. வயல்ல வேளாண்மை தான் பண்ண போறாங்க. இப்போ உழவன் உலத்தியர்னு சொல்லுவாங்க. கடல்ல என்ன பண்ணுவாங்க, மீன் பிடிப்பாங்க, இல்லை உப்பு உற்பத்தி பண்ணுவாங்க. அப்ப மீன் பிடிக்கிறவங்க உப்பு உற்பத்தி பண்றவங்கள பரதவர் உலத்தியர்னு சொல்லுவாங்க. சரியா? அப்புறம் பாலைவனத்துல வீர செயல்கள் தான் பண்ணுவாங்க. இப்ப மறவர் மறத்தியர்னு சொல்றாங்க இங்க. ஓகேவா? சரி, அடுத்து பார்ப்போம். அப்புறம் பெண்களோட நிலை எப்படி இருந்துச்சு? அதாவது பெண்களுக்கு வந்து கட்டுப்பாடுகளே இல்லை. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா 40 பெண் புலவர்கள் வாழ்ந்து அரிய நூல்களை கொடுத்து சென்றுள்ளனர். சங்க காலத்துல எத்தனை பெண்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா 40. இப்ப 40 பெண் புலவர்கள் வாழ்ந்து அரிய நூல்களை கொடுத்து சென்றுள்ளனர். திருமணம் அப்படின்னு சொந்த விருப்பத்தை சார்ந்து அமைஞ்சது. இருந்தாலும் கற்பு அப்படின்றது பெண்களோட மிகச்சிறந்த ஒழுக்கமாக கருதப்பட்டது. சரியா? பெற்றோரோட சொத்துக்கள்ல மகளும் மகனும் சமமான பங்கினை சங்க காலத்துல பெற்றிருந்தா சொல்றாங்க. அப்ப சங்க கால பெண்பாட் புலவர் யாருன்னா ஔவையாரு, வெள்ளி விதியாரு, காக்கை பட்டினியாரு, ஆதிமந்தியாரு, பொன்முடியார், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சங்ககால பெண்பால் புலவர்கள். அடுத்து மத நம்பிக்கைகள் மற்றும் சமூக பிரிவுகள். மக்களோட முதன்மை கடவுள் வந்து சேயோன், அதாவது முருகன் தான். முருகன் இன்னொரு பேர் தான் சேயோன். சரியா? அடுத்து ஏனைய கடவுளையும் வந்து வழிபட்டிருக்காங்க. மாயன்னா திருமால், அதான் விஷ்ணு. சரியா? நடுகள் வழிபாடும் வழக்கத்துல இருந்திருக்கு. முதன்மையான கடவுள்னா முருகன் தான். சரியா? நடுகள் வழிபாடும் வழக்கத்துல இருந்திருக்கு. ஏன் பௌத்தமும் சமணமும் கூட இருந்திருக்கு அந்த டைம்ல, சங்க காலத்துல. அடுத்து வந்து பார்த்தோம்னா வடபகுதியில் வளர்ந்த போது தமிழகத்தில் சாதி முறை வந்து வளர்ந்திருக்கவில்லை. ஒப்பீட்டளவில் வர்ணாசிரம முறை, அதாவது தொழிலை அடிப்படையாக கொண்ட திராவிடத்தின் நாட்டில் பின்னர் இருந்தது தான். ஜாதி மதம்னா அது பின்னாடியே வந்தது தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நடுகள் வீரர்கள். சரியா? பண்டைய கால தமிழர்களின் போர்க்களத்தில் மரணமுற்ற வீரர்கள் மேல் பெரும் மரியாதை கொண்டிருந்தனர். போரில் மரணமடைந்த வீரனின் நினைவை போற்றுவதற்காக நடுகற்கள் நடப்பட்டன. இப்ப நடுகற்கள் நடப்பதை தொல்காப்பியம் சொல்லக்கூடிய ஒரு நூல் சொல்லும். தொல்காப்பியத்தில் இருக்கும் ஏன் நடுகள் வந்து நடுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே தான் கொடுத்துருப்பாங்க. நடுகளுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீரக்கல் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? ஸோ இது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் உடை மற்றும் மணிகள், இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணா போதும். துணியை என்ன சொல்லுவாங்கன்னா கலிங்கம்னு சொல்லுவாங்க. இதுல வேற எதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் இல்லை. சரியா? வசதி மிக்க மக்கள் மஸ்லின் பட்டு அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்களாம். சாதாரண மக்கள் வந்து பருத்தினாலான ட்ரெஸ்ஸை போடுவாங்க. பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துணியை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துணி வந்து கலிங்கமா. ஸோ அதெல்லாம் பத்தி சொல்லியிருப்பாங்க. அடுத்து வேற என்ன, இதுல வேற எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னா வேற எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பல விதமான இசைக்கருவிகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கரிகாலனுக்கு இசையின் மேல வந்து ஒரு ஆர்வம், அதனால 7 சுவரங்கள் குறித்து பெரும்புலமை பெற்றிருந்தார். அதாவது ஏலிசை வல்லான்னு சொல்லுவாங்க கரிகாலனை. கரிகாலன் ஏலிசை வல்லான் என அழைக்கப்படுகிறார். பாடல் பாடுறவங்கள பாணர் விரலியர்னு சொல்லுவோம். பாட்டு யாரு பாடுறாங்களோ அவங்க பேர் பாணர், இல்லைன்னா விரலியர். கணிகையர் அப்படின்னா நாடகங்களை நடத்துறவங்க கணிகையர். சரியா? ஸோ அது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். அப்புறம் முத்தமிழ் அப்படின்ற கோட்பாட்டை உருவாக்குனாங்க. இயலிசை நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் தொழில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மக்களோட முக்கியமான தொழில் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை, ஆணிரை மேய்க்கிறது, மீன் பிடிக்கிறது. அங்கே உள்ள அந்த 5 தொழில் தான். 5 நிலத்துல என்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் முக்கியமான தொழிலா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா விழாக்கள் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள். அதுக்கப்புறம் இந்திர விழா தலைநகர்ல கொண்டாடி இருப்பாங்க. இந்திர விழா தலைநகர்ல கொண்டாடப்பட்டது. ஸோ இது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். அடுத்து வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எதுவும் இல்லை. அப்புறம் வணிகத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தோம்னா தமிழர்கள் நம்ம மிகச்சிறந்த கடலோடிகள் அப்படின்னு நமக்கு தெரியும். கலங்கரை இலங்கு சுடர் எனும் மொழிவிலக்கு கோபுரங்கள் இருந்தன. எங்க அப்படின்னா துறைமுகத்துல. சரியா? அதாவது கடற்கரையோரமாக பொருட்களை பாதுகாப்பாக வைப்பதற்காக சேமிப்பு கிடங்குகள் கட்டப்பட்டன. முக்கிய துறைமுகங்கள்ல கலங்கரை இலங்கு சுடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளிவிளக்கு கோபுரங்கள் இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து பார்த்தோம் அப்படின்னா வணிகத்தை பற்றி பார்க்கணும். வணிகர்கள் தங்கள் விற்பனை பொருட்களை பல இடங்களுக்கு எருதுகள் பூட்டிய கூட்டு வண்டிகளில் எடுத்து சென்றனர். பண்டமாற்று முறை பரவலாக வழக்கத்தில் இருந்தது. பண்டமாற்று முறை தான் சங்க காலத்தில் இருந்திருக்கு. அப்புறம் புகார், மதுரை போன்ற முக்கியமான நகரங்கள்ல 2 வகையான சந்தைகள், புகார்லையும் மதுரையிலையும் 2 வகையான சந்தைகள் இருந்திருக்கு. ஒன்று மதுரையில நாலங்காடு எனப்படும் காலை நேர சந்தையும், அல்லங்காடு எனப்படும் மாலை நேர சந்தையும் இருந்துள்ளன மதுரையில.
நாலங்காடினா பகல் நேரத்தில் இருக்கக்கூடிய சந்தை, அல்லங்காடி அப்படின்னா இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய சந்தை. அதுக்கு 2 பேர் இருக்கும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் பார்ப்போம். மலபார், மலபாரோட கருமிளகு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எகிப்து அரசன் 2ஆம் ராம்சேஸின் பதப்படுத்தப்பட்ட உடல் திறக்கப்பட்ட போது தொல்லியல் அறிஞர்கள் அவருடைய நாசை நூலும் அடிவற்றினும் கருமிளகு கதிர் அடக்கப்பட்டிருந்ததை கண்டனர். சரியா? அடைக்கப்பட்டிருந்ததை கண்டறிந்தனர். இவ்வாறு பதப்படுத்தி உடலை பாதுகாப்பது பண்டைய நாட்களை பின்பற்றப்படும். அதாவது உடலை பதப்படுத்துறதுக்கு என்ன பண்றாங்கன்னா கருமிளகு பயன்படுத்தியிருக்காங்க. யாருக்கு பயன்படுத்தினா எகிப்து அரசன் 2ஆம் ராம்சேஸோட உடலை பதப்படுத்துறதுக்கு பயன்படுத்ததா சொல்றாங்க. ரைட்டா? அடுத்து பார்த்தோம்னா முக்கிய துறைமுகம் பார்த்தோம்னா முசிறி, தொண்டி, கொர்க்கை இதெல்லாம் முக்கியமான துறைமுக நகரங்கள். சரியா? அப்புறம் ஏற்றுமதி பொருள், இறக்குமதி பொருள் மட்டும் பார்த்துங்க. புஷ்பராகம், நகரம், கண்ணாடி, குதிரை இதெல்லாம் இறக்குமதி பொருள். இந்திய வணிகர்களால் ரோம பேரரசுக்கு விநியோகம் செய்யப்பட்ட பட்டு மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. ரோம பேரரசர் ஆரிலியன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவோட பட்டானது எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரோம் பேரரசர் என்ன சொல்றாரு அப்படின்னா பட்டை பத்தி பேசியிருக்காரு. இந்தியாவில் உள்ள பட்டை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா ரோம் பேரரசு ஆரிலியன் இந்தியாவோட பட்டு எடைக்கு எடை தங்கம் கொடுத்து வாங்குற அளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாக்ஸ் பாயிண்ட் வேற நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கடல் கடந்த நாடுகளோட வணிக தொடர்பு. கிரேக்கம், ரோமு, எகிப்து, சீனா இவங்களோடலாம் பார்த்தீங்கன்னா வணிகம் வச்சிருக்காங்க. அப்புறம் முசிறி முதல் பேரங்காடி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். முசிறி அப்படின்றது முதல் பேரங்காடி. ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிலினி தன்னுடைய இயற்கை வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல்ல முசிறிய இந்தியாவோட முதல் பேரங்காடி அப்படின்னு குறிப்பிடுறாரு. இந்தியாவோட முதல் பேரங்காடி அப்படின்னா முசிறி தான் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா மூத்த பிலினி இயற்கை வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலை சொல்லியிருக்காரு. ரோமானியரின் குடியிருப்பு இருந்த முசிறியில் அகஸ்டஸ் கடவுளுக்கு கோவில் ஒன்று கட்டப்பட்டது. ரோமானியரோட குடியிருப்பு இருந்த முசிறியில அகஸ்டஸ் கடவுளுக்கு கோவில் ஒன்று கட்டியிருக்காங்க. எங்கன்னா முசிறியில கட்டியிருக்காங்க. ஓகேவா? முசிறியில ரோமானிய குடியிருப்புலாம் இருந்திருக்கு. ஸோ அந்த இருந்த பகுதியில் அகஸ்டஸ் கடவுளுக்காக கோவில் கட்டப்பட்டதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிமு பொதாண்டுக்கு முந்தைய ஆண்டு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாபிரஸ் ஒப்பந்த பத்திரத்துல, அதாவது வியன்னா அருங்காட்சியகத்துல இது இருக்கதா சொல்றாங்க. பாபிரஸ் ஒப்பந்த பத்திரத்துல அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் முசிறியை சேர்ந்த வணிகருக்குடைய மேற்கொள்ளப்பட்ட வணிக ஒப்பந்த பதிவு. வியன்னா ஆஸ்திரியாவில் இருக்கக்கூடிய பாபுரஸ் ஒப்பந்த பத்திரத்தில் என்ன இருக்குன்னா அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வணிகருக்கும் முசிறியில் இருக்க ஒரு துறைமுகத்தில் இருக்க ஒரு வணிகருக்கும் இடையில உள்ள ஒரு ஒப்பந்தம். ஸோ அந்த பத்திரம் அங்க இருக்கதா சொல்றாங்க. சரியா? அது எந்த காலத்தை சேர்ந்த அப்படின்னா 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த பாபிரஸ் ஒப்பந்த பத்திரம். சரியா? அடுத்து களப்பிரர்கள், அதாவது 3ஆம் நூற்றாண்டுக்கு இறுதியில சங்ககாலம் படிப்படியாக தனது சரிவை சந்தித்தது. சங்க காலத்தை தொடர்ந்து களப்பிரர்கள் தமிழ்நாட்டை கைப்பற்றி 2 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. களப்பிரர்கள் பற்றி நமக்கு குறைவான குறிப்புகள் தான் கிடைச்சிருக்கும். அவர் விட்டு சென்ற நினைவு சின்னங்கள் எதுவுமே நமக்கு கிடைச்சிருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சீவக சிந்தாமணி, குண்டலகேசி ஆகிய இரண்டும் இக்காலத்தில் எழுதப்பட்டது. களப்பிரர் காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் 2 தான். சீவக சிந்தாமணி, இன்னொன்று குண்டலகேசி. ஸோ இது 2 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தமிழகத்தில் பௌத்தமும் சமணமும் முக்கியத்துவம் பெற்ற காலம் அது. சமஸ்கிருதம், பிராகிருதம் ஆகிய மொழியில் அறிமுகத்தால் வட்டெழுத்து என்னும் புதிய எழுத்து முறை உருவானது. வட்டெழுத்து ஒரு கான்செப்ட் களப்பிரர் காலத்துல தான் உருவாகுது. அதுக்கப்புறம் 17 கீழ்கணக்கை சேர்ந்த பல நூல்கள் இயற்றப்பட்டன இந்த காலத்துல தான். 17 கீழ்கணக்கு நூல்கள் ஃபுல்லாவே களப்பிரர் காலத்துல எழுதுவாங்க. அப்புறம் சீவக சிந்தாமணி, குண்டலகேசி இதுவும் இங்க எழுதப்பட்டது. பௌத்தமும் சமணமும் முக்கியத்துவம் பெறதுனால சமஸ்கிருதமும் பிராகிருதமும் ஆகிய மொழிகள் அதே மாதிரி வட்டெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் உருவாகிறதா சொல்றாங்க. அவ்வளவுதான். இது மட்டும் நம்ம நோட் பண்ண போதும். வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா களப்பிரர் காலம் பொதுவாக சித்தரிக்கிறதை போன்று 2 காலம் அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பாடச்சுருக்கம். சங்கம் அப்படின்றது சொல்லு புலவர்களோட குடும்பத்தை குறிக்கிறது. எந்த புலவர்னா மதுரை பாண்டிய அரசரோட ஆதரவுல தலை தூங்கின புலவர்கள். சங்க காலத்துல சேர சோழ பாண்டியர் அப்படின்ற மூவேந்தருக்கு தமிழகத்தை ஆட்சி பண்ணதா சொல்றாங்க. இம்மூன்று முடியரசர்களுக்கு அப்பாற்பட்டு தமிழக பகுதிகள் பல்வேறு சுதந்திரமான குறுநில மன்னர்களாலும் ஆளப்பட்டன. குறுநிலம்னா ஆய் மன்னர், அப்புறம் வேளிர், ஸோ அவங்கலாம் சொல்றாங்க. அதாவது தொல்லியல் ஆய்வுகள் தமிழகத்திற்கும் அயல்நாடுகளுக்கும் இடையே இருந்த வணிக உறவை உறுதி செய்கின்றன. 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சங்க காலம்
முடிவுற தொடங்குகிறது. தமிழகத்தை களப்பிரர்கள் கைப்பற்றினர். அவர்களின் ஆட்சிக்கான ஆதாரங்கள் சமண பௌத்த இலக்கியங்களில் காணப்படுகின்றன. ஸோ இது இம்பார்ட்டன்ட். சங்க காலத்துக்கு அப்புறம் யார் வந்து ஆட்சி பண்ணது இந்தியாவை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தமிழகத்தை ஆட்சி பண்ணது வந்து களப்பிரர்கள். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணா போதும்.